ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த அருமையான செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமமே நமக்கு பாதுகாக்கும் கண்மலையாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே, இந்த உலகத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறதான சூழ்நிலைகளிலே, இந்த சூழ்நிலைகள், மாற்றங்கள், யுத்தங்கள், பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டு வரும் பொழுது இந்த உலகமானது ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கியும் பெரிய அழிவை எதிர்நோக்கியும் போய்கொண்டிருக்கிறது என்று அநேகர் சொல்கிறார்கள். இருக்கட்டும். ஆனாலும் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த உலகத்திற்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய அழிவு இந்த உலகத்திற்கு வந்தாலும், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பயமே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா அழிவிலிருந்தும் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்றைக்கு யுத்தங்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படிப்பட்ட விலைவாசி உயர்வுகள் ஏறிக்கொண்டிருக்கிறது, எப்படி பாமர மக்கள் குடும்பங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் கூட கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு உண்டு என்று வசனம் நமக்கு சொல்கிறது. ஆகவே தான் நீதிமொழிகளில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், இட்ஸ் அ ஸ்ட்ராங் டவர். ஆகவே நீதிமான், ஒரு தேவனுடைய பிள்ளை, அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எந்த ஆபத்தும் எதுவும் அவனை அணுக முடியாது. அப்படி தான் பாருங்கள், ஒரு தேசத்தில் ஒரு பட்டணத்தில் பயங்கரமான சூறாவளி காற்றோடு பெரிய மழை அடித்து கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சாய்கிறது, மின் கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து விழுந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அதிர்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், பெரிய மாளிகையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட உள்ளே பயந்து கொண்டு இருக்கும் பொழுது குறைகள் எல்லாம் பிச்சு கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சின்ன தூக்கணாங்குருவி, ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அது தன்னுடைய கூட்டுக்குள்ளே அமைதியாக படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறது. அது எப்படி என்றால், இந்த சின்ன சிட்டுக்குருவியானது தன்னுடைய கூட்டை எங்கே வைத்திருக்க தெரியுமா? பெரிய கண்மலையில் இருக்கிற ஒரு பொந்துக்குள்ளே வைத்து அதனுடைய கூட்டை கட்டி இருக்கிறது. எவ்வளவு சூறாவளி இருந்தாலும் இந்த பெரிய கண்மலையை தாக்க முடியுமா, அசைக்க முடியுமா? அந்த கண்மலை அப்படியே நிற்கிறது. எவ்வளவு மழை பெய்யட்டும், எவ்வளவு சூறாவளி வரட்டும், ஒன்றும் அதை அணுகாதபடிக்கு இந்த சிட்டுக்குருவியானது தன்னுடைய கூட்டுக்குள்ளே அமைதியாய் உறங்கி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நேராக இந்த உலகம் கடந்து போனாலும், நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பெரிய கண்மலையாக இருந்து பாதுகாப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த நாட்களில் விலைவாசி உயர்வுகள் அப்படியே சொல்லுவாங்க, விஷம் போல ஏறிக்கொண்டு இருக்கிறது என்று. இன்றைக்கு குடும்பங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அனுதினமும் ஏறிக்கொண்டே போகிறது. முன்பு மாதிரி இல்லை. பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோன் தேவை. எவ்வளோ காஸ்ட்லி செல்ஃபோன் பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா, பஸ்ஸில் போனோம், ஆட்டோவில் போனோம், பெட்ரோல் தேவை, என்ன அத்தியாவசிய தேவைகள் ஏறிக்கொண்டே போகிறது. குடும்பங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டால் நம்முடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ செலவுகள் என்று அநேக தாய்மார்கள், தகப்பன்மார்கள் அப்படியே நடுங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, அப்படியே குடும்பங்கள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையிலே வேதம் சொல்கிறது, கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்கள் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 6வது அதிகாரத்தில்
30-31 நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆனாலும் அதற்கு முன்பதாக என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீயையும் முதலில் தேடுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து அதை தேடும் பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். அவரே உங்களுக்கு பெரும் கண்மலையாக இருந்து இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம் புது புது வியாதிகள், என்னென்ன வியாதிகள். இந்த வியாதிகள் வரும்போது மருத்துவ செலவு எங்கேயோ போகுது. ஒரு சின்ன வியாதின்னு போவாங்க, ஆனால் அந்த டெஸ்ட் மேலே டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கே எவ்வளோ செலவு. அது டெஸ்ட் எடுக்கும்பொழுது பயங்கரமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட புது புது வியாதிகள் இந்த உலகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவ செலவுகளோ எங்கேயோ ஏறிக்கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த செலவுகளின் ஏற்றம் எல்லாம் கூட நம்மை தடுமாற வைக்கிறது. ஆனாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, பயப்படாதே. பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கே சொன்னார், தேவ பிள்ளைகளுக்கு அன்றைக்கே சொன்னார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நாம் கவனமாய் கேட்டு கர்த்தருடைய வேதத்தின்படி கவனமாய் நாம் நடந்து அதற்கு நம்முடைய முழு மனதையும் செலுத்தினோமானால் கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருந்து எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். அவரே நம்முடைய பரிகாரி, அவரே நம்முடைய வைத்தியராக இருப்பார். பெரிய பெரிய வைத்தியர்களால் தீர்க்க முடியாத வியாதியை கர்த்தரே தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஆகவே புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 5வது அதிகாரத்தில், யாக்கோபு 5வது அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, ஒருவன் உங்களில் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். ஹல்லேலூயா. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், வியாதி வருது, சரி வரட்டும், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சபைக்கு போகிறோம், சபையிலே கர்த்தரை தொழுது கொள்கிறோம், பாஸ்டரை மூப்பர்களை அழைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு மருத்துவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு மருத்துவராக பரிகாரியாக இருந்து இந்த நாளிலே, பிரியமானவர்களே, யாராயோ இந்த வியாதி என்னை இப்படி வாட்டுகிறதே, என்னாகும், என் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த நோய் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி, ஆசீர்வாதமான கரத்தை நீட்டி விடுவிப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரை நாம் முதன்மையாக வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் முதன்மையாக வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது யுத்தங்கள், பயங்கரமான யுத்தங்கள். அது முதல் உலகப்போர், 2வது உலகப்போரில் இல்லாத பிரச்சனை, இப்போ முடிவுக்கு வராத யுத்தங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. முடிவு வரும், இது வரும், அது வரும், ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல, முடிவுக்கு வர்ற மாதிரியே தெரியல. முடிவுக்கு வராத யுத்தங்கள் மூலமாக பேராபத்துகள் வந்து கொண்டு இருக்கிறது. தேசங்களை திகைக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட யுத்தம் வந்தாலும், எப்படிப்பட்ட பேராபத்துகள் இந்த உலகத்தை நோக்கி இருந்தாலும் கூட பாருங்கள், கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தை
பாதுகாப்பான வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது. ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு வெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கொடூரமாக இந்த யுத்தம் பல இடங்களிலே தாக்கி கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு நிழலாக இருக்கிறார். பெரிய அரணாக கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நமக்கு முன்பாக வைப்போம். அவருடைய வார்த்தைகளை நமக்கு முன்பாக வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, இந்த உலகத்தில் பலவிதமான இயற்கை மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பேட் டு ஒஸ்ட் அப்படிதான். பேட் டு ஒஸ்ட் என்று இயற்கை மாற்றங்கள் போய்கொண்டே இருக்கிற சூழ்நிலையிலே பாருங்க, ஒரே மாசு எங்கே பார்த்தாலும். இன்னும் மாத்திரமல்ல, இன்னும் கடல் தண்ணி உள்ளே வந்துருமா பாருங்க, சொல்கிறாங்க கடல் தண்ணி உள்ளே வந்துடும், தேசங்கள் எப்படி தான் இயற்கை மாற்றங்கள் பல விதங்களிலே நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலையிலே நாம் பயப்படவே அவசியமில்லை. பாருங்க, எப்படிப்பட்ட இயற்கை மாற்றங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாருங்க வெப்பம், இந்த உலகம் வெப்பமயமாகுதல் என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். உலகம் ஒரு பக்கம் வெப்பமயமாகி கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் கடல் தண்ணி உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. பலவிதமான இயற்கை மாற்றங்கள் எல்லாம் நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலையிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட பேராபத்து அழிவு இந்த உலகத்திற்கு வந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். 91வது சங்கீதத்தில் அன்றைக்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 91வது சங்கீதத்தில் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஏனென்று கேட்டால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு நடக்கிறார். நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு அரணாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் அதில் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தர் ஒரு பெரிய அரண், அதற்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். நீதிமானுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிமான் கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய வேதத்தையும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே அவன் காக்கப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாரும் சொல்கிறாங்க இந்த உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது, உலகத்தின் கடைசி நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆமாம், சரிதான். இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. உலகம் முடிய போகிறது. கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். ஆகவே இந்த உலகம் முடிய போகிறது என்பதை சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த உலகத்தை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து சாத்தானையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். ஆகவே சாத்தான் என்ன பண்ணுவான், தனக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குன்னு சொல்லி பயங்கரமான ஆட்டத்தை ஆரம்பிப்பான். இன்றைக்கு பாருங்க, சாத்தான் பயங்கரமான ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறான். ஆனாலும் கூட பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 12:12 சொல்லப்பட்டிருக்கு, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். பிசாசு பயங்கரமாக இந்த உலகத்தில் இறங்கி இருக்கிறான். அதனால பயங்கரமான ஆபத்து இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளையை நீ பயப்படாதே. பிசாசு எவ்வளவு பயங்கரமாக இறங்கி வந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. பிசாசு இப்படி வருவான், பயங்கரமாக வருவான், அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்தில், எபேசியர் 6ல் நம்ம பார்க்கும் பொழுது 10-11வது வசனத்தில், எபேசியர் 6:10-11வது வசனத்தில், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே, பிசாசு பயங்கரமாக இறங்கி வருவான், அதற்காக
முன்கூட்டியே என்ன சொல்கிறாரு, சர்வாயுத வர்க்கம் நமக்கு ரட்சிப்பு, விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையாகிய பாட்டை இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நில்லுங்க. பிசாசு எவ்வளவுதான் ஆபத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தாலும் உங்களை அது அணுகாது. ஏன்னா நம்ம we are fully covered, we are fully shielded. நம்முடைய விசுவாசம் நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் நம்மை பாதுகாக்கிறது. பிசாசு பல விதத்தில் இந்த உலகத்தில் ஆபத்து கொண்டு வரோம். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், பலவிதமான சமுதாய சீர்கேட்டினாலே பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவோ கேவலமான காரியங்கள் இந்த உலகத்தில் சமுதாய வளர்ச்சி என்று சொல்லி சமுதாய சீர்கேட்டினாலே அருமையானவர்களே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் பெருகிறதுனாலே தேவ கோபம் இந்த உலகத்தின் மேலே அதிகமாகிறது. இதனாலேயே ஆபத்து இந்த உலகத்துக்கு வருகிறது. ஆனாலும் கூட பாருங்கள், தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை வசனத்தினாலே பாதுகாத்து கொள்கிறோம். இதை குறித்து வேதம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறது. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சமுதாய சீர்கேடு வரும், பாவம் பெருகும், மக்கள் பயங்கரமான இச்சைகளிலே தங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு 6வது வசனத்தில் சொல்கிறாரு, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு ஜனங்கள் போய் சமுதாய சீர்கேடாகும், பாவம் பெருகும், இதனால் தேவ கோபம் வரும். ஆனால் தேவ பிள்ளையே நீ என்ன செய்யணும்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் சொல்கிறாரு, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தையும் அன்பையும் பொறுமையும் பற்றிக்கொள். அது மாத்திரமல்ல, இந்த 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறாரு, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இப்படி நாம் செய்தால் இந்த உலகத்தை பிடிக்கிறதான சமுதாய சீர்கேட்டிலிருந்து நாம் தப்ப முடியும். கர்த்தர் நமக்கு அரணாக நம்மை காத்துக்கொள்வார். வாலிப சகோதரியே, ரொம்ப ஜாக்கிரதையாக. அப்படியே உலகம் அப்படியே நைஸாக இழுக்கும். ஒன்று வாலிப நாட்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லி அப்படியே உலக இச்சைக்கு இழுக்கும். இடம் கொடுக்காதே, ஒரு கால இடம் கொடுக்காதே. கர்த்தருடைய வார்த்தையில் நீ உறுதியாக இருந்து இச்சைகளுக்கு விலகியோடு. இச்சைக்குரிய காரியம் உங்களுக்கு அப்படியே இழுக்குமானால் அதற்கு விலகி நீ ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது கர்த்தர் நமக்கு அரணாக இருந்து எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். நமக்கு நல்ல உயர்வை கொடுப்பார். இந்த உலக வாழ்க்கையில் நல்ல உயர்வை கொடுப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல உயர்வை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பாருங்கள், உலகம் ஆபத்தை நோக்கி கடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது தான், அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது தான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இந்த அழிவு ஆபத்து ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் நீக்கி கர்த்தர் கிறிஸ்துவே இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வரப்போகிறார். எல்லாமே மாறப்போகிறது. பாருங்கள், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 11:15 கடைசி பெல் அடிக்க போகுது. கடைசி பெல், ஸ்கூலில் கடைசி பெல் அடித்தா எல்லாம் ஓடுவாங்க வீட்டுக்கு. லாங் பெல் அடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போவோம். பாருங்கள், கடைசி பெல் அடிக்க போகிறது. இந்த உலகத்தினுடைய பிசாசினுடைய உலகத்தினுடைய எல்லா ஆட்டமும் முடிய போகிறது. கிறிஸ்து ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அவருடைய அரசாட்சி வரப்போகிறது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனத்தில், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். 7 கடைசி எக்காலம் ஊதினான். கடைசி பெல் அடிக்குது. அப்போ என்ன ஆகுமா? அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும்
அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. கடைசி பெல் அடிக்கும், கடைசி எக்காலம் துணிக்கும். இந்த உலகத்தினுடைய எல்லா சீர்கேடுகளும் முடிவுக்கு வந்து கிறிஸ்து இந்த உலகத்தை அரசாட்சி செய்வார். அப்பொழுது நித்திய பேரானந்தம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, இப்பொழுதே நீ கிறிஸ்துவை அண்டிக்கொள், இப்பொழுதே நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இந்த உலகத்திலே வருகிற வரப்போகிற அழிவு, இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அழிவு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து ஒரு அரணான கோட்டையாக அவர் உன்னை மூடுவார். உன்னுடைய தேவைகளை சந்திக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீதிமொழிகள் 18:10 நம்ம முதல் வாசித்த வசனம். கர்த்தருடைய நாமம் ஒரு பெரிய துருகம். நீதிமான் கர்த்தரை அண்டிக் கொள்கிறவன் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, அழிவுன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், உண்மையை தான் சொல்கிறாங்க. ஆபத்து வரும் தான், அழிவு வரும். ஆனால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நீ ஏற்றுக்கொண்டால் நீ எந்த ஆபத்துக்கும் அழிவுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை இன்று முதல் உன்னை பாதுகாத்துக் கொள்வார், கடைசி முறை பாதுகாத்துக் கொள்வார். நித்திய பரலோக பேரானந்தத்தை உனக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, நீரே இந்த உலகத்திலே ஆட்சி செய்ய வருகிற வரைக்கும் இந்த பிள்ளைகளை, ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தாவே, மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மற்றவர்களையும் உம்முடைய பாதையிலே நடத்தி எல்லாரையும் பாதுகாக்கத்தக்கதாக எங்களை பயன்படுத்தும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும் கர்த்தாவே. எல்லா குடும்ப தேவைகளை சந்தியும், வியாதிகளை அப்புறப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.